ஹலோ நண்பர்களே, உடன் பிரவா சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். என்ன இந்த பொண்ணு ஒரு மரத்துக்கு, சின்ன குட்டி மரத்துக்கு பூஜை பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த மரம் என்னன்னு கேட்குறீங்களா? அந்த மரம் வந்து வன்னி மரம். வன்னி மரத்துக்கு தான் இன்றைக்கி விஜயதசமி அன்னைக்கு பூஜை நடக்கும். அதனால் நான் எப்பயுமே வருஷம் வருஷம் கோயிலுக்கு போவேன். ஒரு 9 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சி என்னால் போக முடிய மாட்டேங்குது. ஏன்னா மழை வேறு, அந்த டைமில் மழை வேறு. நான் கும்பிட்டுட்டு இருக்கும் போதுலலாம் மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நம்மளால் போக முடியல. நான் விதையை எடுத்துகிட்டு வந்து போட்டோன்னா செடியாக வந்துடுச்சு. 4-5 வந்ததுக்கு இது ஒன்று தான் பொழைச்சிருக்கு. அன்னைக்கு 3 வருஷமாக நான் வீட்டிலே தான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன். அப்பப்போ சின்னதாக கவாத்தை எடுத்து விட்டுருவேன். கவாத்தை எடுத்து விட்டு கும்பிடுவேன். நீங்களும் பக்கத்தில் வன்னி மரம் இருந்தால் போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு 9 சுற்றிட்டு வாங்க. உங்களுக்கு காரியம் ஜெயமாகும். காரிய தடை இல்லாமல் நடக்கும். எல்லா செல்வாக்கியும் கொடுப்பாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இன்றைக்கி 7 மணிக்கு லைவ் இருக்குது, தசரா ஊர்வலம் லைவு. அதில் எல்லோரும் கலந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு? விஜயதசமி அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார். உங்கள் வீட்டில் என்னான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நீங்களும் இந்த வருஷம் இல்லாட்டி கூட அடுத்த வருஷம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எந்த காரியத்தை நம்ம நினச்சி தீபம் போடுறோமோ அந்த காரியங்களெல்லாம் சக்ஸஸ் ஆகும். காரியம் ஃபுல்லாக. ஏன்னா நான் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்துக்கிட்ட உண்மை. அதே மாதிரி வீட்டில் துளசி மடமும் வைங்க. ஒரு சின்ன பாட்டில் கூட துளசி மடம் வச்சு வெளியில் தீபம் போட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் முன்னாடியும் துளசி மடம் இருக்கும் அந்த பக்கம். அதை சரியாக நான் கவர் பண்ணலை, இல்லாட்டி கவர் பண்ணியிருப்பேன். இன்னொரு நாளைக்கு துளசி பூஜை அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அது வீடியோவை போடுறேன். துளசி பூஜைன்னு இங்கெல்லாம் தனியாக ஒரு பூஜை பண்ணுவாங்க. தீபாவளிக்கு அப்புறம் ஒரு துளசி பூஜை நடக்கும். அந்த துளசி பூஜையை பண்ணுவாங்க. அப்போ அந்த வீடியோவை எடுத்து போடுறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது வன்னி மரமாக இருக்கான்னு